சம்மர் ஸ்டார்ட் ஆகி பீக் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்மர்ல வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய பழங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்துடலாம். இதுல 5வது இடத்துல வந்து பிடிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வாட்டர்மெலன். இந்த வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது 72 78க்குள்ள வந்து இருக்குது. இதோட கிளைசமிக் லோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4க்குள்ள வந்து இருக்குது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 91% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட் தான் இருக்கிறதுனால நமக்கு கிளைசமிக் லோடு வந்து கம்மியா இருக்கு. ஸோ இதை வந்து நாம 5வது இடத்துல வந்து வைக்கிறோம். அதே நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பழம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4வது இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து 2 பழங்கள் என்னென்ன அப்படின்னா மஸ்க் மெலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முலாம்பழம், இன்னொன்று வந்து பப்பாளி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 90% மேலே வந்து இருக்கிறதுனால இதோட கிளைசமிக் லோடும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10க்குள்ள வந்து இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து 4th ஆப்ஷனாக இதை வந்து வச்சுக்கிறோம். 3வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரிஸ். இந்த ஸ்ட்ராபெரிஸோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து 42 to 45 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இதோடைய கிளைசமிக் லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4க்குள்ளே தான் வந்து இதோட கிளைசமிக் லோட்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராபெரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தோசைனின் அப்படின்ற ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து போலியேட் இருக்குது, மேக்னீஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன் ஃபார்மேஷனுக்கும் அதே மாதிரி வந்து அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த ஆந்தோசைனின்ற ஃப்ளேவனாய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உணவுல வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குளுக்கோஸ் வந்து ஸ்பைக்கு போகிறத வந்து தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கு 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 பழங்கள் வந்துருக்கு. ஒன்று வந்து கொய்யா, இன்னொன்று வந்து நாவல் பழம். இந்த கொய்யாவோடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 12க்குள்ளே தான் வந்து இருக்குது. இந்த கிளைசமிக் லோடும் வந்து பார்த்தீங்கன்னா 3க்குள்ளே தான் வந்து இருக்குங்க. இந்த கொய்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைகோபின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி வந்து இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களும் அதே மாதிரி வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களும் இதை வந்து இந்த கொய்யாவை வந்து நம்ம நல்லாவே எடுத்துக்கலாம். இது வந்து நல்லாவே குறைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம அதே 2வது இடத்த வந்து நமக்கு வந்து நாவல் பழம் பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். இந்த நாவல் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்தோசனின் அப்படின்ற ஃப்ளேவனாய்ட்ஸும் அதே மாதிரி வந்து அயன், போலியேட், மெக்னீஷியம்ஸ் இதெல்லாம் வந்து இருக்குது. இது வந்து போன் ஃபார்மேஷன் அயனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அயனை வந்து நல்ல நிலையில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சுகர் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகிறத வந்து குறைக்கிறதுக்கு இந்த நாவல் பழம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்கிறது நம்ம பார்க்கும்போது நெல்லிக்காய் தாங்க. இந்த நெல்லிக்காயில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 10க்குள்ளேயும் அதே மாதிரி வந்து கிளைசமிக் லோடு வந்து ரொம்ப 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 கம்மியாகவும் வந்து இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம நிறைய அளவுக்கு வந்து எடுத்துக்கும் போது சாப்பிட்டதுக்கப்புறமும் இல்லை வந்து வெறும் வயிற்றுலையும் வந்து எடுத்துக்கிறோம்னா என்ன பண்ணுன்னா நம்ம வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்கள் வந்து எடுத்துக்கூடிய அளவு ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. அதாவது அந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.